ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 65ஆம் அத்தியாயம். நாக தீர்த்தத்தின் மகத்துவம். வியாசமா முனிவர் கூறினார், புனிதமானவரே, முன்னதாக நாக தீர்த்தம் உங்கள் புகழ்பெற்ற நல்ல சுயத்தால் குறிப்பிடப்பட்டது. பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை தங்களிடமிருந்து நான் கேட்க விரும்புகிறேன். இந்த மிகையான மகிமை வாய்ந்த தீர்த்தம் எந்த நேரத்தில் தோன்றியது? இதனை விரிவாக கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், பிராமணரே, கேட்பீராக. நாக தீர்த்தத்தின் மிகவும் தகுதியான கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இது பாவங்களை மிகவும் அழிப்பதற்கான தீர்த்தமாகும். அதை கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் சாபங்களிலிருந்து விடுபடுவான். 3 பாம்புகள், அதாவது அரவங்கள், அவற்றின் தாயால் சபிக்கப்பட்டன. அவை கீழே விழுந்தன. மன்னன் ஜனமேஜயனால் அவர்கள் எரிக்கப்பட்டனர். ஆனால் ஆஸ்திக முனிவரால் அவை காப்பாற்றப்பட்டது. பின்னர் சிறந்த பிராமணரை அவர்கள் ஜரத்காருவின் மகனிடம் கேட்டார்கள். நாகர்கள் கூறினார்கள், பிராமணரை, தேவர்களின் அரசரின் முன்னிலையில் ஜனமேஜயன் மன்னன் இந்த யாகத்தில் உங்கள் தயவால் நாங்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். எதிரிகளை எரிப்பவரே, பயமில்லாத எங்கள் வசிப்பிடத்திற்கு எங்கள் செழிப்பை விரும்பி ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிடவும். ஆஸ்திகர் கூறினார், சிறந்த தாய் மாமன்களே, உங்களுக்கு எது நல்லது என்பதை கேளுங்கள். அழகான மகாகாலவனத்தில் குசஸ்தலி என்று அழைக்கப்படும் ஒரு புனித இடம் உள்ளது. அதன் தெற்கே ஒரு நித்திய பண்டைய தீர்த்தம் உள்ளது. முன்பு அது நாகர்களின் வசிப்பிடமாக இருந்தது. அங்கு பகவான் ஸ்ரீஹரி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அந்த நித்திய பிரம்மமான பகவான் ஸ்ரீஹரி யோக நித்ரையை நாடி அங்கு படுத்து கொண்டுள்ளார். அவர் சேஷசாயி, சேஷத்தின் மீது உறக்கம் கொள்பவர், அதாவது அரவத்தின் மீது படுத்திருப்பவர் என்று நன்கு அறியப்படுகிறார். மேலும் அனைத்து உலகங்களிலும் பாடல்களால் போற்றப்படுகிறார். கல்பத்தின் குறைபாடுகள் அங்குள்ள மக்களை தொந்தரவு செய்வதில்லை. தால்பியா முனிவர் அங்கு பெரும் விரதங்களை கடைபிடித்து தவம் செய்தார். அதிகப்படியான மகிமை கொண்ட லோமாசாவும் நீண்ட ஆயுளை அடைந்த மார்க்கண்டேய முனிவரும் அங்கு தனியாக நிறுத்தப்பட்டுள்ளனர். மகாகாலரின் சக்தியால் காலச்சக்கரம் அங்கு செயல்படவில்லை. அந்த சிறந்த தீர்த்தத்தில் கபிலமா முனிவர் சித்தி அடைந்தார். இழிவான சண்டாள நிலையிலிருந்து ஹரிச்சந்திர மன்னர் முக்தி பெற்றார். சிறந்த 7 பெரிய முனிவர்கள் அங்கு முக்தி அடைந்தனர். இதன் காரணமாக நீங்கள் அனைவரும் அங்கு என்றென்றும் ஓய்வெடுக்கலாம். உங்கள் தாயின் சாபத்தால் ஏற்பட்ட குறைபாடு அங்கு உங்களை தொந்தரவு செய்யாது. ஒரு சிறந்த முனிவரான ஆஸ்திக முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த சிறந்த அரவங்கள் அங்கு வசிக்க விரைவாக அங்கு சென்றன. அவர்கள் எலாபத்ர, கம்பள, கார்கோடக, தனஞ்சய அரவங்களில் மிகச்சிறந்த வாசுகி, தக்ஷகன், நீலன், பத்மகன் மற்றும் அற்புதன். இந்த அரவங்கள் அனைத்தும் இங்கு வந்து தங்களுக்கென தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொண்டன. நீண்ட காலமாக அவர்கள் தங்கள் விரதங்களை தொடர்ந்தனர். சிறந்தவரே, சிறந்த மற்றும் அழகான தீர்த்தங்கள் அங்கு தோன்றின. அவர்கள் புதிய குண்டங்களை உருவாக்கினர். அவை தீர்த்தங்களாக மாறின. இந்த தீர்த்தங்கள் பெரும் பாவங்களை அளிக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பெரும் புண்ணியங்களை வழங்குகிறார்கள். அங்கு சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் மதிப்புமிக்க விரத முனிவர்கள் எப்போதும் தெய்வீக கன்னிகைகளின் குழுக்களால் சேவை செய்யப்படுகிறார்கள். முனிவரால் முன்பு குறிப்பிடப்பட்ட பெரிய நாகரான ஆதிசேஷனும் அங்கு இருக்கிறார். தாமரை விழிகளை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதிசேஷனான அனந்தனின் மீது வீற்றிருக்கும் இடத்தில் பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் எப்போதும் இருக்கும். அது ஸ்வேத தீபம் என்று நன்கு அறியப்படுகிறது. அங்கு தரை ரத்தினங்களால் செதுக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் மரங்கள் புண்ணியமாகவும் பூத்து குலுங்குகின்றன. அன்னங்கள், கரண்டங்கள், காகங்கள், காக்கைகள், சரசங்கள், கொக்குகள் மற்றும் மயில்கள் போன்ற பல்வேறு வகையான பறவைகள் தாமரை குளங்களுக்கு மத்தியில் நடனமாடுகின்றன. நீல தாமரைகளின் இனிமையான நறுமணத்தை வீசும் காற்றினால் அற்புதமான நிதி, புதையல், மகாபத்மம் நறுமணம் வீசுகிறது. கிண்ணறர்கள் பாடிய பாடல்களால் அது எதிரொலிக்கிறது.
சிறந்த கலாச்சாரம் மற்றும் நுட்பமான சூர பெண்கள் அங்கு சுற்றி விளையாடுகிறார்கள். அழகான நாக பெண்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம் இது. இது மிகவும் அற்புதமானது. அங்கு புனித நீராடி ஒரு மனிதன் ஸ்ரீவைகுந்தத்தின் அற்புதமான வசிப்பிடத்திற்கு செல்கிறான். பகவான் ஸ்ரீஹரியின் துணைவியாரான அன்னை மகாலட்சுமி ஸ்ரீஹரி இருக்கும் இடத்தில் ராமசரஸ் என்ற தீர்த்தம் உள்ளது. அது மிகவும் அற்புதமானது. அங்கு புனித நீராடி மனிதன் மகிமை அடைகிறான், வேறு விதமாக அல்ல. எனவே வியாசமா முனிவரே, அனைத்து பாவங்களையும் அளிக்கும் இடம் அது. இங்கேயே பலி சக்கரவர்த்தியின் பெரிய தீர்த்தமும் ஆசிரமமும் உள்ளது. அது அற்புதமானது. பகவான் ஸ்ரீஹரி அங்கே இருக்கிறார். நீராடல் போன்றவை அங்கு செய்யப்பட வேண்டும். உடனடியாக ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ஆன்மாவில் தூய்மை அடைகிறான். அங்கு எந்த அளவிலான நிலத்தையும் தானம் செய்பவர்கள் ஒருவரின் உடலில் உள்ள முடிகள் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அவ்வளவு ஆண்டுகள் நித்திய உலகங்களையும் அழியாத செழிப்பையும் அடைகிறார்கள். நாகர்களின் வழிபாடு ஒரு மாதத்தில் செய்யப்பட வேண்டும். ஸ்ராவண மாதத்தில் 5ஆம் நாள் அல்லது அமாவாசை நாளில் ஸ்ரார்த்தம் அமாவாசை நாளில் செய்யப்படுகிறது. ஸ்ரார்த்தம் நித்திய நன்மையை கொண்டுள்ளது. விரும்பிய அனைத்தும் அடையப்படும். 65ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.